ஹாய் விவர்ஸ், வணக்கம். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்குள்ளே வாங்க. நம்ம பதிவை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்னன்னாக்க, கணவன் மனைவி பிரச்சனைக்குள்ள ஒரு வசிய மருந்து செய்யக்கூடிய விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஏன்னாக்க ஒரு அமாவாசை அல்லது பௌர்ணமி தினமாக பார்த்துங்க, இல்லைன்னா வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் இந்த விஷயத்த பண்ணுங்க. எனக்கு ஊமத்தை இருக்கும், ஊமத்தை செடி இருக்குங்களா, அதை வந்து மஞ்சள் பூ பூக்கிற ஊமத்தை இருக்குங்களா, அந்த ஊமத்தை செடி தான் பொன் ஊமத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மஞ்சள் பூ பூக்கிற ஊமத்தை செடியோட இலை அதை எடுத்துக்கங்க. ஒரு 2 இலை ஈஸ்வர மூலி, தலைச்சுருளி அப்படிம்பாங்க. அந்த மூலிகையோட இன்னொரு பேர் தான் ஈஸ்வர மூலி. அதில் ஒரு 5 இலை சரிங்களா. சிறியானங்க வேறு ஒரு 2 செடியோட வேறு எடுத்துங்க. அதே போல் ஒட்டுச்செடினாக்க பில்லுருவி இருக்குங்கள, அது எந்த மரத்தில் இருந்தாலும் சரி, அந்த பில்லுருவியோட வேர் கிடைச்சதுன்னா, இல்லை அந்த வேருக்கு மேலே இந்த அடிப்பாகம் கிடைச்சதுன்னா அதை எடுத்துங்க. இது எல்லாத்தையுமே கத்தாழைச்சாறு இருக்குங்களா, கத்தாழைச்சாறு விட்டு ஒரு மிளகு அளவு நல்லா மாத்திரை மாதிரி அரைச்சிக்கணும். அரைச்சி இதை வந்து என்னன்னாக்க, இந்த கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருக்கக்கூடிய அந்த அவங்களுக்கு மட்டும்தான் இந்த பதிவு விஷயம். கணவன் பேச்சு கேட்காம மனைவி வந்து இன்னொருத்தவங்க கள்ளக்காதல், இல்லீகல் அது மாதிரி விஷயங்களுக்கு ஈடுபாட்டில் இருந்தாங்கன்னா அதை நிறுத்தி ஒழுங்காக குடும்பம் நடத்துறதுக்கான வழி, அந்த விஷயத்துக்கு மட்டும்தான் இந்த மருந்து நான் சொல்கிறேன். அவங்களுக்கு தான் இதை கொடுக்கணும். இதை மிளகு அளவு மாத்திரையாக ரெடி பண்ணி எனக்கு ஆண்களோட இந்திரியத்தில் கலந்து இதை வந்து தன்னோட பொண்டாட்டிக்கு கொடுத்தாக்க அவங்க சொல் பேச்சை கேட்டு குடும்பம் ஒழுங்காக நடத்துவாங்க. இது வந்து சித்தர்கள் சொன்ன விஷயம், இப்படி தான் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அதே போல் என்னக்கா, இந்த மருந்து செய்யும்போது முக்கியமான விஷயம் என்னக்கா, அந்த யாருக்கு கொடுக்கணுமோ அந்த பெண்ணோட பேரும் அந்த பெண்ணோட தாயார் பேரும் சேர்த்து கணபதி மந்திரம் சொல்லி இந்த மருந்தை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். கொடுத்தா அவங்க சொல்கிற பேச்சை கேட்பாங்க. இதை நல்ல விஷயங்களுக்கு மட்டும் பயன்படுத்தணும், கெட்ட விஷயங்களுக்கு யாரும் பயன்படுத்த வேணாம்னு சொல்லி கேட்டுக்கிறேன். எனக்கு இது கணவன் மனைவி பிரச்சனைக்கு மட்டும்தான் அதை நான் சொல்லியிருக்கேன். மற்றபடி யாரும் தவறான நோக்கத்துக்கு மற்ற யாருக்கும் கொடுக்க வேணாம். கொடுத்தாக்க அது பிரச்சனைகள் வந்தால் அப்புறம் நீங்கள் தான் அந்த பிரச்சனைகளை அனுபவிக்கணும். ஏன்னா இது வந்து நல்ல விஷயங்களுக்கு மட்டும், ஒரு குடும்பத்தை சேர்த்து வைக்கிறதுக்கான விஷயங்கள் மட்டும்தான் அந்த பதிவில் போடுறேன். தவறாக யாரும் இதை செஞ்சு பயன்படுத்திட்டு பிரச்சனைகள் தேடி வேணாம், சட்ட சிக்கல் வந்து உங்களுக்கு ஏற்படும்னு சொல்லிடுறேன். ஏன்னாக்கா நல்ல விஷயங்களுக்கு மட்டும்தான், ஏன்னா இல்லீகலுக்கு வந்து இதை பயன்படுத்தணும்னு சொல்லிக்கிறேன். நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன். என்னென்ன செடினாக்க, பொன் ஊமத்தை, ஈஸ்வர மூலி, சிறியானங்க, பில்லுருவி வேறு, அதையெல்லாம் எடுத்துட்டு எனக்கு கத்தாழையை விட்டு, கத்தாழையில் ஜெல்லு வரும் பாருங்க, கத்தாழை சோறுன்னு சொல்லுவாங்க, கத்தாழை ஜெல்லு, அந்த ஜெல்லை விட்டு அரைச்சி கொடுக்கணும். 1க்கு 2 தடவை அந்த ஜெல்லை நல்லா அலசிடணும். அலசிட்டு அரைச்சா தான் மருந்து வந்து எந்த ஒரு சுவையும் தெரியாது. நீங்கள் நேரடியாக எப்படி அரைச்சிங்கன்னா அந்த கத்தாழையோட அந்த கசப்புத்தன்மை அந்த மருந்தில் தெரியும், கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையோட இதோட பெரிய பிரச்சனை ஆகிட போகுது. அதுக்கு தான் சொல்லிக்கிறேன். இது எல்லாத்தையுமே சொன்ன மாதிரி அமாவாசை, பௌர்ணமி, வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரையில் ஏதாவது ஒரு நேரத்தில் அரைச்சி இதை வந்து கொடுக்கணும். இதுக்கு அரைக்கும்போது விநாயகர் மந்திரம் சொல்லிவிட்டு அந்த பெண்ணோட அம்மா பேரையும் பெண்ணோட பேரையும் சேர்த்து சொல்லிவிட்டு அரைச்சி இதை கொடுக்கணும். இதை பெரும்பாலுமே இந்த மாந்திரிக வேலையில் இருக்கிறவங்களுக்கு, இந்த வசியமை விஷயங்கள் தெரியாதவங்களுக்காக தான் இந்த பதிவு போட்டுக்கிறேங்கிறத அதை தெளிவாக குறிப்பிட்டு சொல்லிக்கிறேன்.
அதாவது மாந்திரீக ஃபீல்டுகள் இல்லாதவங்க செஞ்சு சிலருக்கு பலிக்கலாம், சிலருக்கு பலிக்காமல் போகலாம். அதுபடி என்னங்கிறத பார்த்துக்குங்க. நம்மள்கிட்டயும் வசிய மருந்து கிடைக்கும். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் இந்த மூலிகைலாம் கிடையாது. இதெல்லாமல் மற்ற மூலிகைகளை வச்சு நான் செய்யக்கூடிய வசிய மருந்து நம்மள்ட்ட கிடைக்கும். வேணுங்கிறவங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். அதே போல் என்னன்னாக்கா வசிய மையம் நம்மள்ட்ட கிடைக்கும். வேணுங்கிறவங்க நம்ம தொடர்பு கொள்ளுங்கள். இப்படி வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் வாங்க. கால் யாரும்